ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. பகவத்கீதை உண்மை அறிவில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாடி அனுகிரகத்தினால இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் 22வது பதம், 22nd verse. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணாஸ்ய அந்யானி சம்யாதி நவானி தேஹி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பழைய ஆடையை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அனுமதி போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. இங்க பகவான் கிருஷ்ணர் ஒரு அழகான உதாரணம் கொடுத்திருக்க. என்ன சொல்றாரு, இப்போ சில நேரம் நம்ம புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பழைய ட்ரெஸ் தூக்கி போட்டு புதிய ட்ரெஸ், பழைய ஆடையை கலைந்து விட்டு புதிய ஆடை போட்டு, அதுல யாராவது அழுவாங்களா? ஐயோ என் பழைய சாரி கிழிஞ்சு போச்சே, நான் புதிய சாரி கட்டிக்கிட்டு இருக்கேனே. யாரும் அழ போறது இல்ல. பழைய ஆடையை கலைந்து புதிய ஆடை அணியறதுல யாருக்கும் வருத்தம் கிடையாது, கவலை கிடையாது. பழைய ட்ரெஸ்ஸுங்க கிழிஞ்சு போச்சு, தூக்கி போட்ட புதிய ட்ரெஸ் போட்டு. அதே மாதிரிதான் பழைய வீடு. ஒருத்தர் பழைய வாடகை வீட்டுல குடியிருந்திருக்காரு. அப்புறம் எப்படியோ கடனை உடனே வாங்கி எல்லா சம்பாத்தியம் எல்லாம் பண்ணி ஒரு புதுசா ஒரு வீடு கட்டினார். அந்த புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசத்தை அன்னைக்கு வீட்டுக்குள்ள குடி போகும்போது, ஐயோ என் பழைய வீடை விட்டுட்டு வரனே, அந்த பழைய வீட்டுல நான் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யாரா நினைப்பாங்களா? பழைய வீட்டை விட்டு எப்படா போவோன்று, பழைய வீட்டை விட்டு புதிய வீட்டுக்கு எப்படா போவோன்று. அதே மாதிரிதான் காரு பைக் எல்லாம் யூஸ் பண்ணும். சில பேர் ரொம்ப காலமா ஒரு பைக் யூஸ் பண்ணிட்டே இருப்போம், ஒரு கார் யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி ரிப்பேர் ஆகும், ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறம் உதிரி பாகங்கள்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்துவோம். இந்த மாதிரி நிறைய கோளாறு வந்துட்டே இருக்கும். அப்புறம் பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டி கொண்டு வாங்க, பழைய வண்டி வாங்கிக்கங்க, புதிய வண்டி விளம்பரம் போடுற. அப்ப பழைய காரை கொடுத்துட்டு புதிய கார் வாங்கினது யாரா வருத்தப்படுவாங்களா? அஜோ என் பழைய காரு போச்சே, நான் புதிய காரு வாங்கிட்டேனே. ஒருத்தரும் வருத்தப்பட மாட்டோம். எப்பெல்லாம் பழைய பொருளை தூக்கி போட்டு புதிய பொருள் வாங்குறோமோ அப்ப நம்ம சந்தோஷப்படுறோம். அது காரோ பைக்கோ வீடோ ட்ரெஸ்ஸோ எதுவா இருந்தாலும். அதே மாதிரிதான் எப்படி பழைய ஆடையை கலந்து விட்டு புதிய ஆடையை பயன்படுத்துறோமோ அதே போல ஆத்மா இந்த உடலை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகுது. ஆத்மா என்ன பண்ணுது? உபயோகமற்ற உடலை, பழைய உபயோகமற்ற உடலை நீக்கி புதிய உடலை ஆத்மா இருக்கின்றது. அப்போ உபயோகமற்ற உடல் என்ன ஆயிரும்? வயசாக ஆக இந்த உடல் நமக்கு உதவாது. என்ன நமக்கு ஒத்துழைக்காது. சிலருக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. வேகமா நடக்கணும்னு ஆசை இருக்கு, நடக்க முடியாது. பாடணும்னு ஆசை இருக்கு, பாட முடியாது. ஓடணும்னு ஆசை இருக்கு, ஓட முடியாது. எல்லா ஆசை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு மனதுல. அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரியா பார்க்க முடியல, சரியா கேட்க முடியல, சரியா பேச முடியல. உடல் பழையதாகிவிட்டது. அப்புறம் அடிக்கடி டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அவரு 2 நாளைக்கு மருந்து எழுதி தர்றாரு, இதை சாப்பிட்டு பாருங்க,
சரியாவலையா திரும்ப வாங்க, ஸ்கேன் பண்ணலாம், அப்புறம் ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கலாம். சிலருக்கு வாழ்க்கை மருந்து மாத்திரையில தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையை மருந்து மாத்திரையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, இது பகல்ல சாப்பிடுங்க, இது ராத்திரி சாப்பிடுங்க. சிலருக்கு வாழ்க்கையில மருந்து மாத்திரையில தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சு காலம். அதனால இங்க பகவான் என்ன சொல்றார், பழைய ஆடையை களைந்து புதிய ஆடை ஒரு ஏற்றுக்கொள்வது போல பழைய உபயோகமற்ற இந்த உடலை விட்டு ஆத்மா புதிய உடலுக்கு போகும். அப்ப எப்படி மாறுது? பழைய உடல இருந்து ஆத்மா எப்படி புதிய உடலுக்கு போகுது? காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அதே போல ஆத்மா இந்த உடல்ல இருக்கிற எண்ணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு இன்னொரு உடலுக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த உடல்ல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு இன்னொரு உடலுக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த உடல்ல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்படி பூர்த்தி அடையாத எண்ணங்கள், பூர்த்தி அடையாத ஆசைகள், கட்டுக்கடங்காத ஆசைகள், பூர்த்தி அடையாத ஆசைகள், அந்த எண்ணங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு மீண்டும் அனுபவிப்பதற்காக ஒரு உடல், இப்படியே ஒரு உடல் மற்றொரு உடல், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரேச, பிறப்பு இறப்புங்கிற சக்கரம். அப்போ எப்படி ஆத்மா ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு மாறுது? காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து போகுதோ. இப்ப நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி அப்படியே காற்றுல ரோஜாவுடைய நறுமணம், ரோஜா பூவுடைய நறுமணம். ஆஹா, இங்க பக்கத்துல ஏதோ ரோஸ் கார்டன் இருக்கும் போல இருக்கு. இங்க பக்கத்துல ஏதோ ரோஸ் கார்டன் இருக்கு, அதான் நறுமணம் வீசும். அப்போ ரோஸ் கார்டன் கிட்ட தான் இனி போகல, ஆனா ரோஸ் கார்டன் கிட்ட போறதுக்கு முன்னாடியே காற்று அதன் வாசனையை சுமந்து வருது. அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதோ ரோஸ் கார்டன் இருக்குதா பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்தூல சரீரத்தை நாம் விட்டு விடுகிறோம். மரணம் என்பது இந்த ஸ்தூல சரீரம், இது உதவாமல் வயோதிகம் வந்த உடனே மூட்டு வலி, கழுத்து வலி, கை வலி, கால் வலி எல்லாம் முதல்ல வயோதிகம் வர்றதுக்கான அறிகுறி என்னது? வயோதிகம் வர்றதுக்கான முதல் அறிகுறி என்னன்னா, இந்த காதுக்கு மேல 2 முடி வெள்ள முடியாது. இந்த காது இருக்கு இல்லையா, காதுக்கு மேல ஒரு 2 கருப்பு முடி வெள்ள முடியா மாறும். அப்போ ஒரு சிம்டம், முதல் அறிகுறி உனக்கு வயசாக போகுது, வயசாயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு யாராவது பாக்குறாங்களா பார்த்து முடிய பிச்சிரும். வயசாகிறதுக்கு முதல் அறிகுறி என்னதுன்னா, உனக்கு வயசாயிட்டு இருக்குன்னா அந்த காதுக்கு மேல 2 வெள்ள முடி வரும். நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து யாராவது பாக்குறாங்களா சொல்லி 2 முடி பிச்சிருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது 4 முடியா மாறும். எப்படா 4 முடியை பிக்கிறது? கொஞ்சம் டை போட்டுக்கும், அது டை போட்டு மறைச்சு வச்சுக்க. சோ இப்படி முதல்ல நம்ம தலைமுடி வெள்ளையாகும், அதுக்கப்புறம் பற்கள்லாம் ஒண்ணுன்னா விழுக ஆரம்பிச்சிரும், கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிரும், அந்தந்த மூட்டுகள்லாம் வலி எடுக்கும். இந்த கை மூட்டு, கால் மூட்டு, அங்க மூட்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பெயின், இந்த மூட்டுகள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். என்ன சொல்றது, உக்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சு. இப்படி இதெல்லாம் வயோதிகத்துக்கான அறிகுறி. இப்படி வயோதிகம் ஆன உடனே எனக்கு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நிறைய வயசானவங்க சொல்லுவாங்க, நான் கூட வரணும் தான் நினைக்கிறேங்க, ஆனா பாருங்க உடம்பு முடியறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை, அதுல பாருங்க சர்க்கரை வியாதி வந்துருச்சு. சர்க்கரை எனக்கு கூட விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை, அதுல பாருங்க என்னால சாப்பிட முடியாது. இந்த மாதிரி எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, அது சர்க்கரை வியாதி வந்துருச்சு, அது லோ சுகர், ஹை சுகர், லோ பிபி, ஹை பிபி, லைஃப் லாங் ப்ராப்ளம். அதனால இந்த உடம்பில் இந்த மாதிரி வயோதிகம் நோயும் ஏற்பட்டு அது படிப்படியா இந்த உடல் எனக்கு ஒத்துழைக்காது. அந்த நோயும் வயோதிகம் முதிர்ச்சி அடையும் பொழுது இந்த உடல் சுத்தமா எனக்கு ஒத்துழைக்காம போயிடும். அப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணும், நம்முடைய சூட்சம சரீரம் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பு வச்சிருக்கிறோம். அந்த சூட்சம சரீரம் இருக்கு இல்லையா, அது சூக்ஷமம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. என்னது அது? மனம், புத்தி, அகங்காரம்.
நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு, அதை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அப்புறம் புத்தி இருக்கு, எப்படி செயல்படணும். அப்புறம் அகங்காரம், நான் தான் செஞ்சேன். இது சூட்சமான சரீரம். அப்ப ஆத்மா என்ன பண்ணும்னா, இந்த பௌதீக உடல், இந்த பூத உடல், இந்த ஜட உடல் எனக்கு ஒத்துழைக்காம போகும்போது இந்த உடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு, இந்த உடல் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு என் மனதுல நான் இதை அனுபவிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், நான் இதை அனுபவிக்காம விட்டு விட்டேன், நான் அதை அனுபவிக்காம விட்டு விட்டேன், அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்காக மனமானது எப்படி காற்று வாசனையை சுமந்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அதே போல இந்த உடலிற்கும் ஆத்மா, இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆத்மா இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு விட்டு சூட்சம சரீரம் மூலமாக தன் எண்ணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு மீண்டும் ஒரு உடல்ல முயற்சி பண்ணு. அப்புறம் அதுல பூர்த்தி அடையாம போகும்போது மீண்டும் அந்த எண்ணங்களை சுமந்து கொண்டு இன்னொரு உடலுக்கு போகும். இப்படி நினைவு கெட்டாத காலத்திலிருந்து நம்ம பல உடல் மாறியாச்சு. புல்லாய், புழுவாய், பூண்டாய், தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, ஜலஜா, நவலக்ஷாணி, ஸ்தாவரா, லக்ஷவிஞ்சதி, கிருமயோ, ருத்ரசங்கரா, பக்ஷீனாம், நவலக்ஷணம், 84 லட்சம் வகையான உயிரினங்கள். சின்ன செடி கொடியிலிருந்து தாவரங்கள், பறவைகள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, தேவர்கள், 14 லோகத்தையும் சுத்தியாச்சு நம்ம. ஆனா மறந்து போயிட்டோம். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நான் இனி அமெரிக்கா போகல, நான் இனி லண்டன் போகல, நான் இனி தேவலோகத்துக்கு போனதில்லை, அதை மறந்து போயிட்டோம். இந்த ஜீவாத்மாவை நம்ம நினைவு கெட்டாத காலத்திலிருந்து பல லோகங்களை சுத்தியாச்சு. ஏமித்தே பிரம்மாண்டே, எண்ணற்ற பிரம்மாண்டங்களை சுத்தி வந்தாச்சு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார் ரூப கோஸ்வாமிட்ட, ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. இந்த ஜீவாத்மாவை நம்ம நினைவு கெட்டாத காலத்திலிருந்து பிரம்மாண்டங்கள்லாம் சுத்தி இருக்கோம். பிரம்மாண்டம்னா 7 14 லோகங்களையும் சுத்தி இருக்கும். மேல 7 உலகம், கீழே 7 உலகம், பூர் போஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் வரைக்கும் போயாச்சு. மேல கீழே அத்தல, வித்தல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால 7 14 லோகம் சுத்தியாச்சு. அப்படி இந்த 7 14 லோகத்திலும் சுற்றி திரிந்த ஒரு ஜீவாத்மா பாக்கியம் செய்திருந்தால் குருவுடைய கருணையால், கிருஷ்ணருடைய கருணையால் பக்திங்கிற விதை அவருக்கு கிடைக்கும். பக்தி என்ற விதை. அப்ப பகவத்கீதை மூலமா பகவான் பக்தி என்ற விதை கொடுக்கிறார். ஆன்மீக குரு இந்த பகவத்கீதை மூலமா நமக்கு பக்தி என்ற விதை கொடுக்கிறார். அப்ப குரு கிருஷ்ண கிருபாய், குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. அப்ப பகவத்கீதை படிக்கிறதுனால பக்தி என்ற விதை வளர்ந்து அழகான ஒரு செடியாகி, அது பூத்து குழுங்கி ஒரு அழகான மரமாகி, அது கொடியாகி படர்ந்து அந்த பழங்கள் பலன் கொடுக்கும் பகவானுடைய ஆன்மீக. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தி கொடியை பத்தி சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு சொன்னா, இந்த உடல் மாற்றத்தால் நாம் கவலை கொள்ளக்கூடாது. யாராவது இறந்து போயிட்டா அந்த இறந்து வீட்டுல போய் அழக்கூடாது. என்ன நடக்குது, அந்த ஆத்மா பழைய உடம்பு விட்டு வேற உடம்பு போயிடுச்சு, அவ்வளவுதான். பழைய வீட்டை விட்டு புதிய வீட்டுக்கு போன மாதிரி. அதை போய் யாரும் அழுவாங்களா? ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேனே, எங்கிட்ட சொல்லாம போயிட்டியே. அந்த அப்பாரியே அழவே கூடாது. ஏன் அழக்கூடாது? அந்த ஜீவாத்மா வேறு சரீரத்துக்கு மாறிவிட்டது. இனி ஒன்று, நாம் அங்க அழும்போது அந்த ஜீவாத்மா அந்த உடலை விட்ட நபர் இருக்கார் இல்லையா, இப்ப நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ யாரோ இறந்து போயிட்டார், அங்க உட்கார்ந்து நம்ம அழுதுட்டு இருந்தா அந்த உடலை விட்ட ஆத்மா வேதனை கொண்டிருக்கும். ஐயோ, என் மரணத்தின் போது இவர்களெல்லாம் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்களே, ஓ என் மனைவி அழுகிறாள், என் பிள்ளை அழுகிறான், என் கணவர் அழுகிறார், அவர் அழுகிறார், இவர் அழுகிறார். அந்த பந்தத்தின் காரணமாக அந்த ஆன்மா திரும்ப போக முடியும், மீண்டும் இந்த பிறப்பிறப்பு சொல்ல மாற்றி. அப்போ ஒருத்தர் உடலை விடும்போது அங்க அழாமல் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஆன்மா நல்லபடியா இறைவனுடைய ராஜ்யத்துக்கு போகட்டும், இந்த ஆன்மா இறைவன்கிட்ட திரும்ப போகட்டும், நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் செய்ய வேண்டும், பகவத்கீதை பாகவதம் படிக்க வேண்டும், ராமாயணம் இதிகாச புராணங்களை வாசிக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த ஆன்மா இறைவனை நினைப்பதற்கு நம்ம ஒரு வாய்ப்பு. அவர் யாராவது உடலை விட போறாங்க அப்படின்னா
அங்க போய் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை சொல்லணும். அவங்க அவங்க கிறிஸ்தரை நினைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அந்த ஆன்மாவை நம்ம வழி அனுப்பிச்சு வைக்கணும். அந்த ஆத்மாவை எங்க அனுப்பிச்சு வைக்கணும்? பகவான் கிட்ட அனுப்பிச்சு வைக்கணும். வேற எங்க போனாலும் திரும்ப வந்துருவாங்க. பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தத்து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்தியதி. பகவானுடைய உலகத்துக்கு போற வரைக்கும் இந்த பிறப்பு சக்கரத்தை சொல்லிக்கிட்டே தான். இப்ப யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே பகவான் நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டு வாழும் போதும் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த உடலை விடும் போதும் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டிருந்தாரே ஆனால் அவர் பழைய உடலை விட்டு ஒரு ஆன்மீகமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு பகவானுடைய உலகத்துக்கு போறார். அதனால அத்தகைய ஜீவாத்மாக்கள் பாக்கியம் செய்தவங்க. அதனால எந்த ஜீவாத்மாவுக்கும் நஷ்டமே கிடையாது. அதனால அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றாரு, அர்ஜுனா ஏன் நீ கவலை கொள்கிறாய், ஏன் அழுகிறாய்? பிதாமகரும் துரோணரும் அந்த வயதான உடலை விட்டு வேறு உடலுக்கு போறாங்க. அவ்வளவுதான். அந்த பழைய சரீரத்தை விட்டு வேற சரீரத்துக்கு போறாங்க. இதனால இந்த கவலை கொள்ள என்ன இருக்கு என்று பகவான் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.